வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களில் 135 பேர் விடுவிப்பு. வேளச்சேரியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தவர்களை விடுவித்த காவல்துறை. தூய்மை பணியாளர்களை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை 5 நாட்களில் வெளியிட வேண்டும். நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் இணையதளத்தில் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுரை. எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் போது கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்படாதது தம்பிதுரைக்கு இழுக்கு என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் விமர்சனம். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி வி சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பொது சமையல் கூடம். 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அச்சம். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பரசௌக் பகுதியில் வேரோடு மரம் சாய்ந்ததில் 2 பேர் காயம். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்கு வாசலில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் ஸ்ருதிஹாசன்.
சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களில் 135 பேர் விடுவிப்பு. வேளச்சேரியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தவர்களை விடுவித்த காவல்துறை. தூய்மை பணியாளர்களை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை 5 நாட்களில் வெளியிட வேண்டும். நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் இணையதளத்தில் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுரை. எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் போது கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்படாதது தம்பிதுரைக்கு இழுக்கு என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் விமர்சனம். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பொது சமையல் கூடம். 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அச்சம். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பரசௌக் பகுதியில் வேரோடு மரம் சாய்ந்ததில் 2 பேர் காயம். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்கு வாசலில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் ஸ்ருதி ஹாசன்